தற்போதைய அண்மை செய்தி. டிஐஜி வருண்குமாருக்கு எதிராக சாட்டை துரைமுருகன் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். இது தொடர்பாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். இந்த வழக்கு பதியப்பட்டது எதனால? உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பிறப்பு செயலாளராக இருந்தவர் சாட்டை துரைமுருகன். இவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுல திருச்சி குற்றப்பிரிவு காவல்துறையினரால் அவர் கடந்த ஆண்டு பொய்யாக அவர் மீது பதியப்பட்ட வழக்கில் அவரை கைது செய்ததோடு அவரிடமிருந்து 2 மொபைல் போன்களையும் காவல்துறை பறிமுதல் செய்ததாக குறிப்பிட்டிருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காவல்துறையினர் தரப்புல ஜாமீன்ல வெளியே போன பின்பும் அவரோட மொபைல அவற்றை வழங்காதது தொடர்பாக நீதிமன்றத்துல கடந்த ஆண்டு அவர் வழக்கு பதிவு செஞ்சிருந்ததாகவும், இந்நிலையில அவரோட மொபைல்ல இருந்த ஆடியோக்களை எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியானதாகவும் குறிப்பிட்டிருந்தாரு. அதன் பின்னரே திருச்சி மண்டல காவல்துறை தலைவராக இருக்கும் வருண்குமார் அவரது பள்ளி தோழரான திருச்சி சூர்யாவிடம் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அவரது போன் ஆடியோக்களை வழங்கியதோடு திருச்சி சூர்யா அவரது சமூக வலைதள கணக்கில் அந்த ஆடியோக்களை பதிவேற்றம் செய்ததும் தெரிய வந்ததாக குறிப்பிட்டதோடு இல்லாம அதோடு நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த கண்ணன் மற்றும் திருப்பதி ஆகிய 2 கைது செய்து அவர்களை அடித்து துன்புறுத்தியதோடு 20 பெண் காவலர்களை கொண்டு அவர்களை தாக்கி கட்சியோட தலைவர் சீமானுக்கு எதிராக வாக்குமூலம் வழங்குமாறு துன்புறுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தாங்க. இதனால 2 படுகாயம் அடைஞ்சதாகவும் சிறை அலுவலர்களாலும் நீதித்துறை நடுவராலும் அந்த காயங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் அனைத்திந்திய காவல்துறை அலுவலர்கள் கூட்டத்தில் வருண்குமார் நாம் தமிழர் கட்சியை குறிப்பிட்டு பேசியவை சமூக வலைதளங்களில் பரவியது. இதன் மூலம் ஆளுங்கட்சியுடன் கைகோர்த்து கொண்டு அவர் நாம் தமிழர் கட்சியை நசுக்க முயல்வதாக தெரிய வருகிறதாகவும், இதனால் அவர் வசிக்கும் பதவிக்கு அது பொறுப்புக்கும் எதிரானது. ஆகவே அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக காவல்துறை தலைவர் மற்றும் திருச்சி காவல் ஆணையாளருக்கு மனு அளித்து இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆகவே அவரோட பதவியை தவறாக பயன்படுத்தி திருச்சி மண்டல காவல்துறை தலைவர் வருண்குமார் மீது அவரோட மனுவின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடணும்னு கூறியிருந்தாரு. இன்னைக்கு இந்த வழக்கு நீதிபதி தனபால் முன்னால விசாரணைக்கு வந்ததுங்க. அப்போ விசாரணை செய்த நீதிபதி தனபால் என்ன சொன்னாங்கன்னா, டிஐஜி வருண்குமார் மீது சாட்டை துரைமுருகன் கொடுத்த புகாரை பெற்றுக்கொண்டு 1 மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு டிஜிபி உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை தற்போது முடிச்சு வச்சிருக்கிறாங்க. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.